நெல்லை நாளை காலை 11 மணிக்கு நெல்லை மாநகராட்சிக்கான மேயர் தேர்தல் நடைபெற இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாநகராட்சி மேயருக்கான வேட்பாளர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் திமுகவில் பலம் 44ஆக உள்ள நிலையில் சிலருக்கு மேயராக ஆர்வம் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். நாளை காலை 11 மணிக்கு நெல்லை மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தலானது நடைபெற இருக்கிறது. யாருக்குள்ளாக கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருந்த சரவணனுக்கும் திமுக கவுன்சிலருக்கும் இடையான தொடர் மோதல் போக்கு நீடித்ததால் மாநகராட்சி கூட்டத்தை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதை அடுத்து கட்சி தலைமை உத்தரவின் பேரில் நெல்லை மேயர் சரவணன் கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் நெல்லை மாநகராட்சிக்கு புதிய மேயர் தேர்வு செய்ய மறைமுக தேர்தல் நாளை தினம் 5ஆம் தேதி நடைபெறும் என மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா அறிவித்திருந்தார். இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 31ஆம் தேதி துவங்கியது. ஆனால் வேட்புமனுக்களை இதுவரை யாரும் தரவில்லை. இந்நிலையில் நெல்லை மாநகராட்சிக்கு புதிய மேயராக யாரை வேட்பாளராக தேர்வு செய்வது குறித்து திமுக கவுன்சிலரிடம் ஆலோசனை நடத்துவதாக நகர்ப்புற துறை வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் திமுக மாவட்ட பொறுப்பாளர் TP மைதீன்கான், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் மற்றும் மாவட்ட உறுப்பினருடைய வண்ணாரப்பேட்டை தனியார் ஹோட்டலில் வைத்து இந்த ஆலோசனை நடத்துகின்றனர். இதற்காக அனைத்து மாவட்ட உறுப்பினருக்கும் அழைப்பு ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கவுன்சிலர்கள் நாளை வரை ஓட்டலில் தான் இருக்கணும் என இன்று காலை ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கின்றனர். திமுக கவுன்சிலர் யாரும் கூட்டம் முடிந்த பிறகும் வீட்டிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் மட்டுமே நாளை தினத்தில் 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய செல்ல முடியும். அதன் பிறகு வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு புதிய மேயரை வாழ்த்த மட்டுமே கவுன்சிலர்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என அமைச்சர் சொல்லியிருக்கிறார். மேலும் இதற்கிடையே மேயர் தேர்தலை எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் நடத்துவதற்கான புதிய கமிஷனர் அதாவது சுகபுத்ரா தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகள் மாநகராட்சியிலே தீவிரமான ஏற்பாடுகளும் செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த கூட்டம் ஆலோசனை கூட்டம் தற்போது நடந்து வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.